சுக்கிரன் ராகு சேர்ந்துருந்துச்சுன்னு வைங்களேன், அது ஆண் ஜாதகம்னாலும் பொன் ஜாதகம்னாலும் காமம் அதிகமாக இருக்கும், ஒழுக்கம் தப்பி நடப்பாங்க. அவங்களுக்கு இடையில குடும்ப ஒற்றுமை இல்லாமல் போயிடும், 2 3 கல்யாணம் பண்ணுவேன், ரகசிய வாழ்க்கை இருக்குது அப்படின்ற மாதிரியான பாயிண்டெல்லாம் ஜோசியத்தில் இருக்குது. எது ராகு சுக்கிரன் சேர்ந்துருந்தா. ஏன்னா ராகு யார் கூட சேர்ந்தாலும் அவனை எக்ஸ்பர்ட் ஆக்கி விட்டுருவார். இது சுக்கிரனோட சிறையில் என்னாகும், எதிர்பாலத்தின் மேலே எக்ஸ்பர்ட் ஆக்கி விட்டுருவார்ல அப்படிங்கிற அந்த லாஜிக் ஓகே. ஆனால் விஷயம் அது இல்லை. எப்படின்னா ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பொருளாதார ரீதியான சக்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சார். அதே மாதிரி கார் வாங்குறது, பைக் வாங்குறது, இடம் வாங்குறது, அடுத்தையும் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு கண்ணில் காதில் மூக்கில் வாயிலன்னு அத்தலையும் விரல் வைத்து வியக்கிற அளவுக்கு வளர்ச்சி அடைவான். எப்போ ரிஷபத்தில், துலாத்தில், மீனத்தில் இந்த ராகு சுக்கிரன் சேர்க்கை இருந்ததுன்னா சரி. அங்கெல்லாம் இல்லையா, எனக்கு ராகு சுக்கிரன் சேர்க்கை நீ சொல்கிற இடத்துல இல்லை அப்படின்னாக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகு சுக்கிரன் எங்கே இருந்தாலும் சரி, 12 கட்டத்தை விட்டுட்டு பக்கத்து வீட்டில் போய் இருந்தாலும் சரி, அதை குரு பார்க்குதான்னு பாருங்கள். குரு பார்த்துச்சுன்னா யோகம் ஆயிரேன் இல்லையா, குருவும் பார்க்கலையா, அப்புறம் என்ன செய்யுது அப்படின்னம்னா உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதியோ 5ஆம் இடத்ததிபதியோ 9ஆம் இடத்தை, அதுலேயும் குறிப்பாக 9ஆம் இடத்ததிபதி பார்க்குறாரா டச் ஆகிறாரான்னு பாருங்கள். கோடீஸ்வரன் சார் அவன் ராகு தசை அல்லது சுக்கிர தசையில் இவன் சொல்லிகிட்டே இருப்பான். அது ஒழுக்கம் இல்லாமல் இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க. இவன் ஒழுக்கம் இல்லாத எப்படி சம்பாதிப்பான்? நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஒழுக்கமாக இருக்கிறவனுக்கு சம்பாத்திய நிலையா நிற்கும், ஒழுக்கம் இல்லாதவனுக்கு ஊசிப்பட்டாசு மாதிரி அப்பங்கே வரும், அப்புறம் போயிடும். ஆனால் இவங்கெல்லாம் நிலையாக சம்பாதிக்கக்கூடியவங்க. அப்போ ராகு சுக்கிரன் சேர்ந்துருக்கு, அதனால் ஒழுக்கம் கேள்விக்குறியாயிரும் அப்படின்னு ஒரு பொண்ணை தவிர்க்கிறது, மாப்பிள்ளையை தவிர்க்கிறதுங்கிறது மிஸ்ட் எ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நம்ம இழக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போது பொருத்தம் பார்க்குறப்ப ராகு சுக்கிரன் சேர்ந்துருக்கா, அப்படி ஜம்முன்னு தூக்குங்க, அவங்க சக்ஸஸ் ஆகிடுவாங்க, பெரிய அளவில் ஜெயிச்சிருவாங்க வாழ்க்கையில். இன்னும் சொல்லணும்னா அவங்க வீடு, சொந்த வீடு கட்டையில் பாருங்கள், சைஸில் பெருசாக கட்டுவாங்க அல்லது பிரைம் ஏரியாவில் கட்டுவாங்க. நடக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள்.